இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அப்படின்றது எம்பிஏக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மிக முக்கியமான நாள் அப்படின்றது எம்பிஏ கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது இன்னைக்கு, அதாவது 29ஆம் தேதி 30, 31 3 நாள் டைம் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு பொறுமையாக வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போய்க்குங்க, ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் போய்க்குங்க. ஒன்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து என்னன்னா இப்போவே முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதாவது வந்து இன்னைக்கு முடிச்சாலும் நாளைக்கு முடிச்சாலும் வந்து வந்து ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது முதல்ல முடிச்சவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் பொறுமையாகவே வந்து தேடலாம். இதில் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த காலேஜ் கோடுன்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. டிஃபால்ட்டாக நான் சொல்கிறது. அதே மாதிரி வந்து நான் டாப் காலேஜஸ் அப்படின்றது ஒரு வரிசைப்படுத்தி நிறைய பேர் கேட்டிருந்துருப்பாங்க. அதுக்கெல்லாம் நான் கொடுத்துருப்பேன். யூனிவர்சிட்டி, பிஎஸ்ஜி, அதுக்கப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, எஸ்எஸ்என் தியாகராஜா, குமரகுரு, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, டிடி கோவர்த்தனதாஸ், ஸ்ரீகிருஷ்ணா, பாரதியார் யூனிவர்சிட்டி, ஈஸ்வரி காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் காலேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேங்க் வைஸ் எம்ஓபி வைஷ்ணவா எத்ராஜ் வரைக்கும் வந்து ஒரு 10-15 காலேஜ் அப்படின்றது மன்னாரியம்மன் இது எல்லாமே வேலம்மாள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து நம்ம லிஸ்ட்டாக வச்சு காமனாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற காலேஜ் அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துருப்போம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோனுக்கு இப்போ கோயம்புத்தூர் ஜோன் அப்படின்னா கோயம்புத்தூர் ஜோனில் பிஹெச்சி, குமரகுரு, சிஐடி, கிருஷ்ணா, ஹாப்பி வேலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கற்பகம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலேஜாக வந்து சொல்லியிருந்திருப்போம். அதே மாதிரி திருச்சி ஜோன்னா ஸ்டெயின் ஜோசப் சொல்லியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹால்மார்க் பிஸ்னஸ் ஸ்கூல் சொல்லியிருப்போம். மதுரை டிஃபால்ட்டாக வந்து டிஎஸ்எம் சொல்லியிருப்போம். இதே வந்து விருதுநகர் அப்படின்னா வந்து மெஃப்கோ சொல்லியிருந்திருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு காலேஜஸ் வந்து நம்ம சொல்லியிருப்போம். உங்களுக்கு ஏதாவது வந்து அதில் வந்து சந்தேகங்கள் இருக்குது, அல்லது வந்து எந்த காலேஜ் வந்து என்ன ஃபீஸ்ன்னு தெரில, அதனால ஏதாவது சாய்ஸில் போடுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் வந்து என்னோட நம்பரான 6374749314 வந்து கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுங்க. குறிப்பாக கோயம்புத்தூர் ஜோனில் இருக்கிற காலேஜில் உங்களோட ரேங்க்குக்கு எந்த காலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா டாப் காலேஜஸ் அப்படின்றது டிஃபால்ட்டாகவே உங்களோட ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னாவே வந்து தெரிஞ்சிருது. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா இந்த 1000 ரேங்க்குக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். மொதல் 1000 ரேங்க்குங்கிற கிளியாரிட்டியாக இருக்கும். இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். பட் வந்து இப்போ 1000 ரேங்க் மேலே இருக்கிறவங்க தான் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிங்க. நம்மளோட நம்பரில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது வந்து கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கால் மட்டும் வந்து பண்ணாதீங்க. அடுத்த 2 நாள் எப்போல்லாம் நான் டைம் இருக்கோ அப்போல்லாம் வந்து நான் மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணி எங்கிட்ட சாய்ஸ் ஆர்டர் வாங்கிக்கிறீங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து அனுப்பிச்சிட்டேன். ஒரு சில பேர் பெண்டிங் இருந்தாலும் வந்து இன்றைக்கி நான் அனுப்பிச்சுட்ருவேன். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹாப்பி வேலி போகிறோம்னு வைங்களேன். இதில் கொடுத்துட்டு ஒன்ஸ் வந்து இந்த சாய்ஸ் அப்படின்றத இங்கே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து போதும். அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எனக்கு பிஹெச்சி வேணும் 2006. இதில் வேஸ்ட் இது பார்த்துக்கணும். அதாவது 2006ங்கிறது நார்மல் எம்பிஏ, 2006 அப்படின்றது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குமரகுருக்கும் இருக்கும் 2712. 2712க்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அதாவது வந்து எப்படி சொல்கிறது, 2712ல் ஏஜி, இடி இந்த 2 3 4 இருக்குது பாருங்களா. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஐஇடி, ஏஜின்னு வந்து அக்ரிகல்ச்சர் இந்த வருஷம் புதுசாக கொண்டு வந்தது. இதெல்லாம் வந்து பார்த்து கரெக்டாக வந்து கொடுங்க. ஏன்னா 2712ங்கிறது காமன் எம்பிஏ, மற்றதெல்லாம் வந்து ஸ்பெஷலைசேஷனில் இருக்கக்கூடிய எம்பிஏ. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக வந்து பார்க்கணும். மெயினாக வந்து இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கிற சங்கரா காலேஜ் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லோ ஃபீஸ் காலேஜஸ் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் வந்து சங்கரா, அக்ஷயா, கதிர் 3மே வந்து ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும். எல்லாமே 40, 50 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதே மாதிரி பொள்ளாச்சியில் எடுத்துட்டிங்கன்னா சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், அதாவது குமரகுரு குரூப்போட ஓன் கேம்பஸ் அங்கே இருக்குது. அதுக்கான கோட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 682. கதிர் காலேஜோட கோட் அப்படின்றது 2745. அக்ஷயாவோட காலேஜ் கோட் அப்படின்றது 688. சங்கராது 399. மெயினாக சங்கரா அப்படின்றது ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இதெல்லாம் வந்து லோ ஃபீஸில் இருக்கிறது. இதே கோயம்புத்தூர் ஜோனில் நீங்கள் ஹை ஃபீஸில் இப்போ விஎஸ்ஜிஓ, குமரகுருவோ, சிஐடி, கிருஷ்ணா இதெல்லாம் கிடைக்கல. அடுத்தது வந்து எது போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஒன்று வந்து ஜான்சன் பி ஸ்கூல் போகலாம், அல்லது ஹாப்பி வேலி பி ஸ்கூல் போகலாம். ஹாப்பி வேலி பி ஸ்கூல் அப்படின்னா வந்து என்னன்னா 1 லேக் அப்படின்றது செம் ஃபீஸாக வரும். ஜான்சன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லேக்ஸ் வந்து செம் ஃபீஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காலேஜஸ் அப்படின்னு. இது எல்லாமே நிறைய காலேஜஸ் இருக்குது. நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா வந்து போடலாம். அதை நான் வந்து குறையா சொல்லலை. தெரியாதவங்களுக்கு நான் இதை வந்து சொல்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் வந்து நீங்கள் என்னோட நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் பண்ணி சாய்ஸ் கொடுக்கலாம். இப்போ கொடுத்துட்டு இப்போ ஒரு சாய்ஸ் தான் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லாக் மை சாய்ஸ் இதை மட்டும் வந்து கொடுத்துடாதீங்க. ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். டைம் இருக்குது, 3 நாள் டைம் இருக்குது. என்ன ஆர்டரில் எது மாற்றணும் அப்படின்றத வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு
மறுபடியும் வந்து சாய்ஸ் குடுக்குறேன் அப்படின்னாலும் வந்து குடுத்துக்கலாம். கரெக்ட்டா வந்து பார்த்து மட்டும் குடுத்துருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. குடுத்துட்டு ஓகே அவ்வளோதான். செலக்ட் ஆயிரும். ரீஆர்டர் ஃபர்தரா வேற ஏதாவது காலேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் வந்து நம்மளும் ஒருக்கா சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். ஃபர்தரா உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்றப்போ வந்து என்னன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.